பெருமக்களே, பணிவான மாணவ செல்வங்களே, உங்கள் யாவருக்கும் காலை வணக்கம். கடந்த 8 நாட்களாக உங்களுக்கு ஜாலியா இருந்துச்சா, போர் அடிச்சுச்சா? ஸோ அதே ஜாலியோட ஒரு சின்ன அதிர்ஷ்டசாலி யார்? அந்த அதிர்ஷ்டசாலி நீங்க மட்டும் அல்ல, உங்க டீச்சரும் அதிர்ஷ்டசாலி. அப்படிங்கிற வகையில ஒரு சின்ன கேம், சரிங்களா? இப்போ உங்க 10th 11th 12th உங்க முன்னாடி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க. அவங்க கையில வச்சிருக்கிற பொருளை டக்குன்னு வேகமா நான் ஸ்டார்ட் சொன்ன உடனே அவங்க தூக்கி போடுவாங்க. அந்த தூக்கி போட்ட உடனே அந்த பேப்பரை வேகமா பிரிச்சு அதுல என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டுட்டு வேகமா ஓடி வந்து இவங்க 3 பேர் நிற்கிறாங்க மாதா முன்னாடி. அங்க ஒவ்வொரு தட்டுலையும் ஒரு வாழைப்பழமும் ஒரு தண்ணீர் பாட்டிலும் இருக்குது. ஃபர்ஸ்ட் வாழைப்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிடணும். அடுத்து அதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் குடிக்கணும். குடிச்சிட்டு வேகமா நம்முடைய தாத்தா கிட்ட ஓடி போகணும். அங்க தாத்தா உங்களுக்கு ஒரு பிரைஸ் வச்சிருக்கிறாரு. அந்த பரிசை எடுத்துட்டு நேரா வேகமா மாதா முன்னாடி வரணும். ஓகேவா? அந்த அதிர்ஷ்டசாலி ஒருத்தர் மட்டும்தான். அந்த யாரும் அவங்களுக்கும் பரிசு உண்டு, அவங்க டீச்சருக்கும் பரிசு உண்டு. ஓகேவா? ரெடி ரெடி ஸ்டார்ட். வாழைப்பழம் சாப்பிடறதுக்கு முன்னாடி சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சதான் வாழைப்பழத்தை எடுக்கணும். ட்ரேல வாழைப்பழம் கொடுக்கிறவ உங்ககிட்ட வாழைப்பழம் வாங்குறவ சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சுட்டாலான்னு பார்த்துவாங்க. பொறுமையா சாப்பிட்டு விற்கிறாங்க. சாப்பிட்டாங்க, ரெடியா இருக்கிறாரு பரிசு கொடுப்பதற்காக. சாப்பிட்டா வேகமா ஓடிப்போ. 7th ஸ்டாண்டர்ட் தான் போறா, வேகமா ஓடிப்போமா. Very good. 11th standard மாணவி. உங்க பேர் லக்ஷனா. உங்க கிளாஸ் டீச்சர் சகாயராணி. மேக்ஸ் சகாயராணி. மேக்ஸ் சகாயராணி வந்து எப்போதுமே அதிர்ஷ்டம் தான். வாங்க மிஸ், உங்களுக்காக ஒரு பரிசு. இந்த வருடத்திற்கான அதிர்ஷ்டசாலி மாணவி, அதிர்ஷ்டசாலி டீச்சர். டீச்சர் வந்து சகாயராணி மேக்ஸ். நம் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைத்து இந்த அதிர்ஷ்டசாலி ஆசிரியருக்கு பரிசை வழங்க கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் நல்ல ஜோர கைது பண்ணலாம். ஆசிரியருக்கு பரிசு பெற்றுத் தந்த மாணவிக்கும் பாராட்டு, அம்மாணவிக்கும் பரிசை வழங்க தலைமை ஆசிரியர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, நல்ல ஜாலியா இருந்துச்சா? காலையில அந்த பாப்பா வந்து சாப்பிட்டு வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு கேள்வி உங்களுக்கு. ஐயோ, ஏன்டா நான் பொண்ணா பிறந்தேன் அப்படின்னு சொல்லி யாராவது நீங்க நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? கஷ்டமா இருக்கா உங்களுக்கு?
பெண்களுக்காக, பெண்களின் முன்னேற்றத்திற்காக, பெண் கல்விக்காக அயராது உழைத்து எங்கள் சகோதரிகளை உருவாக்கியதுதான் என் தூய இதய மரியன்னையின் பிரான்சிஸ்கன் சகோதரிகள் சபை. அடுத்து ஒரு கேள்வி. அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் அடிமையா இருந்தாங்க, கல்வி அறிவு இல்லாம இருந்தாங்க. அதே போலதான் இந்த காலத்துல இருக்காங்களா? இல்ல இல்லையா? பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட என் சபையில் கல்வி அறிவு பெற்று பல தடயங்களை பதித்து இன்று சாதனைகளையும் படைத்துள்ளார்கள். நிறைய பேர் பல துறைகளில் வளர்ந்துள்ளார்கள். அதே சமயத்தில் எம்முடைய நிறுவனர் தந்தை லூயிஸ் சவேனியன் துப்புய் அடிகளாரை பற்றிய சில மணித்துளிகள் உங்கள் முன். தந்தை லூயிஸ் சவேனியன் துப்புய் அவர்களின் பிறந்த நாளில் முன்தயாரிப்பாக இந்த 9ஆம் நாளில் அவரை பற்றிய சில கருத்துக்களை சிந்தித்து வாழ்வாக்கிய உங்கள் யாவரையும் 12ஆம் வகுப்பு மாணவிகள் அன்புடன் அழைக்கின்றோம். இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்புய் அவர்களால் இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் பெண் துறவற சபையாம் புதுவை தூய இதய மரியன்னையின் பிரான்சிஸ்கனின் சகோதரிகள் சபை. இந்திய துறவிகளை கொண்டே விதைத்த விதை 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு என்று பலன் தந்து நிற்பது இறைவனின் அளப்பரிய கொடையே. தமிழகம் மற்றும் புதுவையில் பெண் கல்விக்காகவும் பெண்களின் விடுதலைக்காகவும் இச்சபை துறவிகள் படிப்படியாக காலத்தின் அறிகுறிகளை நன்கு கணித்து நிறுவியுள்ள கல்வி நிறுவனங்களே இவர்களின் தொலைநோக்கு பார்வையும் திரு அவை மீதான அன்பையும் சமூகத்தின் மீதான அக்கறையும் எடுத்து எம்புகின்றன. ஓலை குடிசை பள்ளிகள் முதல் பொறியியல் மற்றும் கலையியல் கல்லூரிகள் வரை அனைத்தையும் காலத்திற்கு ஏற்றார் போல ஏற்படுத்தி பெண்களும் சமுதாயத்தில் உள்ள அடித்தட்டு மக்களும் வாழ்வில் முன்னேற இச்சபை துறவிகள் பல கோணங்களில் வழிகாட்டியுள்ளனர். பெண் கல்விக்காக 1844ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் இம்மண்ணில் மலர்ந்த இச்சபையானது மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என பெண்ணினத்தின் மாண்பை பாடினான் பாரதி. ஆனால் பெண்கள் ஆணுக்கு இணையாக அடிமை வாழ்விற்கு தள்ளப்பட்டார்கள். அவர்களின் உணர்வுகள், மாண்புகள் மதிக்கப்படவில்லை. ஒரு குடும்பத்தின் குத்துவிளக்கு பெண். அவள் கல்வி கற்றால் குடும்பமே ஒளி பெறும் என்ற உயரிய தத்துவத்தை உணர்ந்தவராய் அடிமட்ட பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்ற அவசியத்தை உணர்ந்தார். புதுவை மண்ணில் விதைக்கப்பட்ட தூய இதய மரியன்னை சபையானது செழிப்புற்று வளர்ந்து குன்றின் மேலிட்ட தீபமாய் விழுந்து அனைவருக்கும், குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள பெண்களை ஒளிர்வித்தது. தந்தை துப்புய் அவர்களின் கனவுகளை நினைவாக்க இந்தியா மட்டுமல்லாமல் அயல் நாடுகளிலும் கடல் கடந்து பணி செய்யும் தூய இதய மரியன்னை சபை இல்லங்கள் தோற்றுவிக்கப்பட்டு சிறப்பாக செயலாற்றி வருகின்றன. பல சபை தலைவிகளின் வழிகாட்டுதலின்படி நற்செய்தி பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக பணி, உருவாக்குதல் பணி, நிதி நிர்வாக பணி என பாங்குடன் இறைவனின் பேராற்றலால் செய்து வருகின்றன. இப்பொழுது இச்சபை அடையாள சின்னங்களோடு இச்சபையின் விருதுவாக்கான அன்பும் தியாகமும் என்ற நோக்கோடு செய்து வரும் பணியை பற்றிய சிறிய பகிர்வு உங்கள் முன். நற்செய்தி பணி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வாடிய மனிதர்களை, ஒடுங்கி போன உள்ளங்களை, ஓரங்கட்டப்பட்ட மக்களை கண்டபோதெல்லாம் இயேசு வாடினார். நற்செய்தி அறிவிப்போரின் மலரடிகள் எத்துணை இனிமையானவை என்பதை கண்முன் கொண்டு இறைப்பணியை தாகத்தோடு செய்து கொண்டிருக்கும் நற்செய்தி பணி புரியும் சகோதரிகளை மனதார பாராட்டுவோம். தொடர்ந்து நற்செய்தியை இப்புவியில் பாரெங்கும் பரப்பிட எங்கே 2-3 பேர் என் பெயரின் பொருட்டு கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்ற உயிருள்ள இறைவார்த்தை வழியாக நற்செய்தி பணி புரியும் சகோதரிகளை வாஞ்சையோடு தந்தையின் பிறப்பு விழாவை சிறப்பிக்கும் இச்சபை சகோதரிகள் யாவருக்கும் எம் ஜெயராணி மகளிர் மேல்நிலை பள்ளியின் சார்பாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம். கல்வி பணி.
தடுக்கி விழும் கற்களை, தடம் மாறிய கற்களை, அழுக்கேறிய கற்களை உடைத்தெறிந்து மனிதருக்குள் மறைந்திருக்கும் பல்வேறு ஆற்றல்களையும் திறமைகளையும் வெளிக்கொணர்வதே கல்வி. கல்வி பணியில் மிக துடிப்போடு பல தடங்களை பதித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்களையும் பாராட்டுவோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி. கல்வி ஒன்றே அனைவரின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை உருவாக்கக்கூடியது என கல்வி பணியில் தங்களை கரைந்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதரிகளையும் ஞானிகளின் அறிவு வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடும் என்ற சக்தி தரும் இறை வார்த்தை வழியாக மகிழ்வோடு தந்தையின் பிறப்பு விழாவை சிறப்பிக்கும் இச்சபை சகோதரிகள் யாவருக்கும் எம் ஜெயராணி மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம். இந்த உலகில் மனிதர்கள் நலமுடன் வாழ முடியாது. கண்கள் உறங்குவதும் இதயம் உறங்காமல் இருப்பதும் மருத்துவ கடவுளின் மகத்துவ பணியில் நரம்புகளில் கருணையை நிரப்பி நாடி துடிப்பில் சேவையை நிறுத்தி நோய் நீக்கும் பணியை நேயமுடன் செயலாற்றி நேசமிக்க உறவுகளை கட்டியெழுப்பும் மருத்துவ பணிபுரியும் சகோதரிகளை பாராட்டுவோம். உங்கள் பணி மகத்தான பணி, உங்கள் பணி தியாக பணி. மருத்துவம் நோய் அற்றவருக்கென நோயுற்றவருக்கே தேவை என்ற உயிருள்ள வார்த்தைகள் வழியாக மருத்துவ பணிபுரியும் சகோதரிகளை பாசத்தோடு தந்தையின் பிறப்பு விழாவை சிறப்பிக்கும் இச்சபை சகோதரிகள் யாவருக்கும் எம் ஜெயராணி மகளிர் மேல்நிலை பள்ளியின் சார்பாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம். பாதிப்பை கொடுத்தவரும் நீதி கேட்கிறார். இதுதான் உலகம். இன்றைய காலகட்டத்தில் சமூக பணி புரிவது கடினம்தான். நாம் எதை செய்தாலும் தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கும் நிலை. அனைத்தையும் தாண்டி மனம் தளராமல் வெற்றி நடை போடும் சமூக பணி புரியும் சபை சகோதரிகள் யாவருக்கும் மகிழ்வோடு வாழ்த்துவோம். என் தந்தையின் சிறப்பு விழாவை சிறப்பிக்கும் இச்சபை சகோதரிகள் யாவருக்கும் என் ஜெயராணி மகளிர் மேல்நிலை பள்ளியின் சார்பாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துவோம்.
மிக சிறப்பாக ஒவ்வொரு பணிகளையும் சீரும் சிறப்புமாக செய்து வரும் எம் தூய இதய மரியன்னையின் பிரான்சிஸ்களின் சகோதரிகள் சபையை ஒருமித்த குரலாய் பாராட்டுவோம். பெண்களுக்காக பெண் கல்விக்காக ஏற்படுத்தப்பட்ட நம் ஜெயராணி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மென்மேலும் வளரட்டும். அதில் பயிலும் பெண்களாகி நாமும் முடங்கி கிடக்காமல் விருட்டமாக வளர்ந்து வருவோம். புலவர் போற்றும் புதுமை பெண்ணாய், பாரதி பெருமகனின் வீர பெண்ணாய், பாரதத்தை வலம் வரும் சிங்கப் பெண்ணாய் எழுந்திடு துணிவோடு. பெண்களாகிய நாம் இல்லை என்றால் இந்த மண்ணிற்கு இந்த நாட்டிற்கு பெருமை ஏது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்னும் வெத்து சத்தம் செத்து போன கதை கேளம்மா. ஆகாயம் பூமி ஆள பெண்ணால் முடியும் என்னும் கனவெல்லாம் நனவான நிஜம் பாரம்மா. நம் பெண்கள் நாட்டின் கண்கள் என்றும் அன்பு காட்டும் திங்கள். நம் பெண்ணினமே நாட்டை காக்கும் விளக்கு விளக்கு. பெண் கல்வி நாட்டை ஒளிர்விக்கும் விளக்கு விளக்கு. ஏழைகளின் சிரிப்பினிலே இறைவனையும் கண்டறிந்த நம் அன்னை தெரசாவும் பெண்மணிதானே. செட்டில் ஏறி வானத்தையும் தொட்டு பார்க்க துணிந்த வேங்கை கல்பனாவுமே ஒரு பெண்மணிதானே. அந்த இரும்பு கம்பி ஜெயிலை அன்பு மலரும் நல்ல வீடாய் மாற்றம் செய்து காட்டியதும் பெண்ணே பெண்ணே. பெண் கல்வி போற்றுவோம், பெண்மை போற்றி வாழ்த்துவோம். பெண் கல்வி போற்றுவோம், பெண்மை போற்றி வாழ்த்துவோம். பெண்ணுரிமை காத்து இந்த பூமியை புனிதமாக்குவோம்.
தந்தையே